டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது பற்றி 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்கள். முனிஷா, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இடைக்கால ஜாமீன் மனு மீதான ஒரு உத்தரவை தற்பொழுது வெள்ளிக்கிழமை பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீதிபதி சஞ்சீவ் கன்னா அமர்வானது தெரிவித்திருக்கிறது. நேற்று வழக்கினுடைய விசாரணை என்று விரிவாக நடைபெற்ற நிலையில் மீண்டும் தொடர் விசாரணைக்காக நாளை இந்த வழக்கை உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்துள்ளது. நாளை வாதங்கள் முடிவடையும் பட்சத்தில் ஒன்று நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் 10ஆம் தேதி காலை அதிகாரப்பூர்வ உத்தரவுகள் என்பது இந்த விவகாரத்தில் ஒரு இடைக்கால உத்தரவு என்று பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை தான் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் அமலாக்கத்துறை மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு பதில் வாதங்களானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதல் ஆவணங்களையும் நீதிபதிகள் கேட்டிருக்கும் இந்த சூழலில் அந்த இடைக்கால ஒரு உத்தரவு என்பது தேர்தலை கருத்தில் கொண்டு வெள்ளிக்கிழமை பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை தான் இன்றும் நீதிபதி சஞ்சீவ் கன்னா மற்றொரு வழக்கினுடைய விசாரணையின் பொழுது தற்பொழுது வழக்கறிஞர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். முனிஷா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.